9வது முறையாக இந்திய அணி ஆசிய கிரிக்கெட் கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கின்றது. முதல்ல நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அதே சமயத்துல இந்த போட்டிகள் அனைத்தும் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். இந்தியா காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் ஒரு விரிசல் ஏற்பட்டது. அதன் பிறகு பாகிஸ்தானுடன் நடைபெற்ற ஒவ்வொரு போட்டிகளையும் அவங்க கை கொடுக்கிறதாக இருக்கலாம், அவங்களோட பேசுறதாக இருக்கலாம். இது ஒன்றுமே நடக்கல. இப்படி இருக்க நேரம் ஆசிய கிரிக்கெட் கிண்ணத்தை இந்திய அணி கைப்பற்றிய பிறகு அங்கு கிண்ணத்தை கைப்பற்றுறது அல்லது கிண்ணத்தை கொடுக்கிறது பரிசளிப்பு விழா எல்லாம் இடம்பெறும். அப்பொழுது அங்கு பாகிஸ்தானின் அமைச்சர் தான் அந்த கிண்ணத்தை கொடுக்கிறதா இருந்தாரு. ஆனால் இந்திய அணி என்ன செய்தது என்று சொன்னால் அந்த கிண்ணத்தை அவர்களிடம் எடுக்கிறதுக்கு அவங்க மறுத்து விட்டாங்க. சூரியகுமார் யாதவ் கிரிக்கெட்ல கிண்ணமே இல்லாமல் அவரே போய் கிண்ணத்தை கொடுக்கிற மாதிரி அணி வீரர்களுக்கு கொடுத்து இப்படி கைப்பற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது முதல் முறையாக நான் பார்க்கிறேன் இப்படி ஒரு கிண்ணமே இல்லாமல் கொண்டாடினது. இதே நேரத்தில் பாகிஸ்தான் அணி தலைவர் இந்திய பொறுப்பாளரிடமிருந்து ஒரு காசோலையை பெறுகிறார். அந்த காசோலையை எடுத்துட்டு அப்படியே வீசிட்டு போறாரு. இது எங்க போய் முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு இது சரியான விஷயமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது.